Taste the Daily. விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து விவசாயிகளுக்கு நெல்லிற்கான பணம் வழங்கவில்லை எனவும் மாத கணக்கில் பணம் வழங்காமல் அலைக்கழிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தலையில் முக்காடு அணிந்தபடி பங்கேற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. விவசாயிகளுக்கான நெல்லுக்கான பணம் வழங்கவில்லை என்றும் மாத கணக்கில் பணம் வழங்காததால் அலைகழிக்கப்படுவதாக விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலே விவசாயிகள் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு கீழே அமர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான பணம் வழங்கவில்லை என்றும் மாத கணக்கில் பணம் வழங்காததால் அழைகளிப்பதாக கூறி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து நூதனமான முறையில் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் விவசாயிகள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த முக்காடு போராட்டமே சாட்சி என்கிற நிலையில்தான் தற்போது நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆட்சியில் நாங்கள் தலையில் முக்காடு போட்டுக் கொண்டுதான் செத்துக் கொண்டிருக்கிறோம் என்று விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு தங்களுடைய வேதனையை, தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்து வேதனையை கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திலே ஏற்கனவே திண்டிவனம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் 16,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தது. குறிப்பாக ஆட்சிப்பாக்கம், அன்னம்பாக்கம் உள்ளிட்ட அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களிலே இந்த போராட்டம் இருந்திருக்கிறது. சுமார் 2,500 ஏக்கருக்கு மேலே பரப்பளவிலே அறுவடை செய்யப்பட்ட அந்த நெற்பயிர்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டும் கூட திறந்த வெளியில் வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பணங்கள் வழங்காமல் அந்த 16,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்து அது முளைத்து விவசாயிகள் கண்ணீர் சிந்தியதை அந்த கல் நெஞ்சையும் உருக்கக்கூடிய காட்சிகளாக நாம் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம். இப்படித்தான் ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் இந்த ஆட்சியினுடைய அவலமும் லட்சணமும் இருக்கிறது என்று அவர்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட வருவாய் அலுவலராக இருக்கக்கூடிய ஹரிதாஸ் தலைமையிலே இந்த குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அங்கு இருக்கக்கூடிய வேதனைகளையும் விவசாயிகள் அவர்கள் எடுத்துரைத்து வருகிறார்கள். அந்த மாவட்ட வருவாய் அலுவலராக இருக்கக்கூடிய ஹரிதாஸிடம் தங்களுடைய வேதனையை, கண்ணீரை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். கடன் பெற்று நெல் பயிர் செய்து 4 மாத காலம் உழைத்து அந்த வாய்க்கு எட்டிய நெல் பயிர்கள் உங்களிடம் நாங்கள் விற்பனைக்காக கொடுத்து விட்டு சுமார் 120 கோடி ரூபாய் இதுவரை நிலுவையிலே இருப்பதாகவும் இதனால் பெருமளவிலே துயரமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்திலே இயங்கி வரக்கூடிய அரசு நேரடி நெல்முதல் நிலையத்திலே விவசாயிகளுக்கு நெல்லுக்கான பணம் வழங்கப்படவில்லை என்றும் மாத கணக்கில் பணம் வழங்காமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாகவும் விழுப்புரம் ஆட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலே விவசாயிகள் தலையில் முக்காடு போட்டுக் கொண்டு தரையிலே அமர்ந்து நூதனமான முறையில் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ் தலைமையிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்திலே நேரடி நெல்முதல் நிலையங்கள் மூலமாக முறையாக அந்த பணம் விநியோகம் செய்யப்படவில்லை எனும் கடன் பெறக்கூடிய அந்த நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் 120 கோடி ரூபாய் நிலுவையில் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். பணம் கேட்டு விவசாயிகள் தலையில் துண்டை போட்டு தரையிலே அமர்ந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல் கொள்முதல் மாத கணக்கில் பணம் வழங்காமல் இழுத்தடிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த ஸ்டாலினுடைய அரசு இருக்கிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய நேரடியாக பெறக்கூடிய நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. ஏற்கனவே அது விளைவித்த நெல்லை பாதுகாக்க முடியாமல் மழையில் நனைந்து விட்டது. இப்படி பல்வேறுபட்ட துயரங்களுக்கு நாங்கள் ஆட்பட்டிருக்கிறோம் என்று அந்த வேதனையோடு விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே தலையில் துண்டை போட்டு தரையில் அமர்ந்து நூதனமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பச்சை துண்டுகளை தலையிலே பொத்திக் கொண்டு தரையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய கையிலும் மனுக்கள் இருக்கிறது. இந்த திமுக ஆட்சியிலே எங்களுக்கு எந்த விதமான பலனையும் விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் அவருடைய கோரிக்கைகளாக இருக்கிறது. நெல் மூட்டைகள் இருப்பு வைப்பதற்கு தற்காலிக கொட்டகை கூட இல்லாமல் திறந்த வெளியிலே வைக்கப்பட்டு சேதமடைந்திருக்கிறது. ஏறக்குறைய 6,000-7,000 மூட்டைகள் குடோன்கள் அல்லது அந்த தனியார் நிறுவனங்களை சார்ந்த மில்களுக்கு கொண்டு சென்று அடிக்க வைக்க வேண்டிய அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு விழுப்புரம், செஞ்சி, குண்டலிப்புலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த குடோன்கள் இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகம் முறையாக செயல்படுத்தாமல் அங்கு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள்
அதற்கும் கட்டிங் பெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக வாங்கப்பட்ட நெல்லுக்கான பணத்தொகையை கொடுக்காமல் அலைகழிக்கப்படுவதாக தண்ணீர் சிந்துகிற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் தலையில் முக்காடு போட்டுக் கொண்டு தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய துயரத்தினுடைய உச்சமாக இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் கையேந்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வருவாய் அலுவலரிடம் தலையில் முக்காடு போட்டு கையேந்தி தங்களுக்கான பணத்தை நீங்கள் எப்போது தருவீர்கள் என்று கேட்கக்கூடிய அவலத்திற்கு விவசாயிகளை இந்த ஸ்டாலின் மாடல் அரசு தள்ளி இருக்கிறது என்பதைத்தான் இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது. கண்ணதாசன். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தலையில் முக்காடு அணிந்தபடி பங்கேற்றுள்ளனர். இந்த காட்சிகள் விடியா திமுக ஆட்சி விவசாய விரோத திமுக ஆட்சி என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். நான் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலை வட்டம் சித்தேரி வில்லேஜிலிருந்து நான் விவசாய கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுவரை நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம். இந்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் சரியாக செயல்பட மாட்டார்கள். மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு சரியாக செயல்பட மாட்டார்கள். இந்த கூட்டம் கண் துடைப்பு தான். சும்மா பெட்டிஷன் வாங்கி வச்சுக்கின்னு மனு வாங்கி வச்சுக்கின்னு எந்த நடவடிக்கையும் இல்லையா. நாங்கள் இப்போ மனு 2 வருஷமாக கொடுக்குறோம். கரெக்டாக 2023 கொடுக்குறோம். இதுவரையும் மனு 25 மனு கொடுத்துக்கிறோம் ஐயா. நடவடிக்கை இல்லை. தாலுகா ஆஃபீஸு, பிடி ஆஃபீஸு எங்கே போனாலும் எல்லாமே நடவடிக்கை செய்ய முடியுது. கூட்டம் இது கரெக்டாக கண் துடைப்பு தான் ஐயா. இதுமாரி பண்ணுறாங்க ஐயா. இந்த அதிகாரிகள் யாருமே சரியாக செயல்பட மாட்டுறாங்க ஐயா.